வெல்கம் டு ஜாக்கிவர்ஸ். இட்ஸ் ஜாக்கி அண்ட் இட்ஸ் சிரில். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து ஏன்னா வந்து போன வீடியோலாம் சொல்லியிருப்போம் பயங்கரமான கண்டென்ட்லாம் வந்து ஃப்யூச்சரில் காத்துக்கிட்டு இருக்குன்னு. என்னடா கண்டென்ட்டு, என்னடா காத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிரபலமான ஒரு கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? ஜோலோ சிப் சேலஞ்ச். எஸ், ஜோலோ சிப் சேலஞ்ச். இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இந்த பிள்ளையார் சொல்லி வச்ச மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுற கண்டென்ட் தான் இந்த ஜோலோ சிப் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி நாங்கள் மட்டும் பண்ண போகிறது இல்லை, இன்றைக்கி நம்ம கும்பலே வந்திருக்கு. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த ஜோலோ சிப் சேலஞ்சை பயங்கரமாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு என்ன ஆக போகுதுன்னா எனக்கு தெரில. பட் வந்து ப்ரிகாஷனரிஸாக ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த 2 ஜோலோ சிப்பை பிரித்து சாப்பிட போகிறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தனித்தனியாக சாப்பிட்டா தான் இதோட எஃபெக்ட் தெரியும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பச்சை மிளகால வந்து ஒரு 50,000 ஸ்கோவல் ஹீட் யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவே இந்த ஜோலோ சிப்பில் கிட்டத்தட்ட வந்து சராசரியாக ஒரு 1 மில்லியன்லேருந்து 2.5 மில்லியன் ஸ்கோவல் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் ஷார்ட் டேர்ம் லாஸ் ஆஃப் ஸ்பீச். மவுத் ஆன் ஃபயரா? இன்ஃபினிட் விஷன் ஃப்ரம் டியர்ஸா? ஆர்ஐபிலாம் போட்டுருக்காங்க. ஆர்ஐபி சிம்பிள்லாம் போட்டுருக்காங்கடா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. ஓ ரைப்பா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இதுடாங்க சத்தியமா வேஸ்டா ஆகுது பாரு. நான் கேமராமேன். நீ உனக்கும் தான் ஃபர்ஸ்ட் காதை சாப்பிடுறான் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜோலோ சிப். இதா எவ்வளவு பெரிய பீஸ்ரா? நாக்கு விடுதா? கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரிலாம் பண்றீங்கடா டி. கிறிஸ்டோபர் ரொனால்டோ சூவி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தொண்டெல்லாம் எரியுதுடா. போட்டது பெரிய பீஸ்ரா. நீதான் டவுட். ஓ, ஏதோ நேச்சர் சாப்பிடுறேன்னு நினைச்சு சாப்பிட்டியா? ஓ சண்டா ஜண்டா சண்டா ஜண்டா ப்ரோ லிட்டரலி நான் இந்த அமுல் கூலும் இந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டேன், குடிச்சு மொத்தத்தையும் சாப்பிட்டேன். அப்போ கூட இன்னமும் எனக்கு பேசும்போது எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா ஓகேவா மேடம்? இப்போ ஓகே, இப்போ கொஞ்சம் மேனேஜபிள். இப்போ எந்த மாதிரி நீ காரம் அவன் காரம் சாப்பிடுவான். நான் காரம் சாப்பிட்றேன், ஓகேவா? நான் காரம் சாப்பிட்றேன். லிட்டரலி சொல்ல போனா நான் காரம் சாப்பிட்றேன். காரம் சாப்பிடாதவங்களாம் அதை சாப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியல, மேபி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ என்ன தெரியுமா, இப்போ வந்து நான் தனித்தனியாக சாப்பிட்டா வந்து ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, 3 பேர் உட்கார போறாங்க. 3 பேரும் ஒரேடியாக சாப்பிட போறோம், ஓகேவா? ஸோ 3 பேரும். அப்புறம் இன்னொன்று டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, வீட்டில் ஆக்சுவலி சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க முன்னாடிலாம் பண்ணாதீங்க. அவங்க தெரியாம அவங்க கண்ணிலலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஸோ தயவு செஞ்சு இது ஃபன்னு கூட வீட்டில் யாருமே பெரியவங்கள்ட்டலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி ப்ரிகாஷனரி ஐஸ்கிரீமு ஜூஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இப்போ ஓகேவா உனக்கு? இப்போ எனக்கு ஓகே. 1 hour later. ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிட போறாங்க. 3 டெத் பார்க்க போறோம். 1 வாய போடுங்கடா. 1 மினிட் ரியாக்ஷனே வரக்கூடாது. எடுத்துக்கோ, அப்ப இன்னொன்னு எடுத்துக்கோ. தொண்டையில தெரியுதா டி? தொண்டையில தெரியுது. எடுத்துக்கோ. ஒரு மாதிரி பொறுமையா இருக்குதா. நாட் ஸ்பைசி அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஸ்பைசி இல்லை. ஏன் ப்ரோ கண்ணு கலங்குது உனக்கு? இல்ல இங்க எப்படி சொல்றது, ஆரம்பிக்குது.
சாப்பிடணுமான அவசியம் இல்லை ப்ரோ. ஆனா நிஜமா தொண்டை எரியுது. ஒன்னா எரியுதுண்ணா பேச முடியல ஆனா ரொம்ப பயந்த அளவுக்கு இல்ல. நான் risk எடுக்க விரும்பல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? காது வரைக்கும் எரியுதுறானு. லிட்டரலா காது எரியுது. நெஞ்சு எரியுதுடா அப்படியே எரியுதுடா முடியலடா எனக்கு அவ்வளோ இதாகல. காது எரியுது. பயங்கரமா காது எரியுது. ப்ரோ அவன் சரி என்னால முடியும்டா. முடியலடா என் கண்ணை கூட பார்த்தவங்க என்னால முடியல. கண்ணு காட்டு தெரிஞ்சுல. நீ ஏன்டா பண்ற? என்னால இது மேல முடியாது. இதுக்கு மேல டாலரேட் முடியல. இதுக்கு மேல டாலரேட் பண்ண முடியல. தலைவன் ஜோலோ சிப்பை சாப்பிடுறியா? காலாடி ஐஸ்கிரீமா? கண்ணு கலங்குறானது. எனக்கு எங்கடா ஐஸ்கிரீம்? காது எரியுது முடியல. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். போட்டாங்க வாயில. சாப்பிட வைப்பானா தெரியல. சாப்பிடும்போது அது நார்மலா ரைஸ் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிடுற ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆமா இப்ப கூட ஆனா சாப்பிட்டு எச்சு வருது. லிட்டரலி நான் போறேன் நெஞ்சு ஃபுல்லா எரியுது. யாருமே இதை வந்து சாப்பிடாதவங்க காரம் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். காரம் சாப்பிடாதவங்க சத்தியமா சாப்பிடாதீங்க. கண்ணில் வச்சிட்டோம் போல கண்ணு எரியுது. ஆமா சூப்பர் ப்ரோ. கண்ணில் வச்சோம். என்னடா அப்படி அழுவுற? கண்ணில் வச்சிட்டோம் போல அழுவாத ப்ரோ. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ போ. பண்றது உங்கடா நீங்களும் உங்க வீடியோ. ஆக்சுவலா எனக்கு ஹிக்கப்ஸே வர ஆரம்பிச்சிச்சு இது சாப்பிட்ட உடனே. டோட்டலா கண்ட்ரோலே பண்ண முடியல. இவை செய்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா குழந்தைலாம் ட்ரை பண்ணி ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரியல அவ்வளோ எரியுது முடியல. ஆக்சுவலி இந்த மாதிரி காரம் வந்து ஆக்சுவலி இந்தியன்ஸ்க்கு ஒத்துக்குமான்னு தெரியல. இந்தியன்ஸ் ரொம்ப காரம் சாப்பிடுவோம். ஆனா பேஸ்ட் ஆன் பர்சனாலிட்டி. எனக்குலாம் அப்படி இல்லை. எனக்குலாம் அப்படி இல்லை. நான் வந்து காரம் கம்மியா சாப்பிடுவேன். ஸோ எனக்குலாம் ரொம்ப ஆமா நாங்க ரொம்ப செத்துட்டோம். தயவு இவன் காரம் நிறைய சாப்பிடுவான். ஆமா ஸ்பைசி இவன். என்னாலே முடியல. நான் பாதி சிப்பு சாப்பிட்டேன் அப்படியே யோசிக்காம. என்னாலே முடியல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க. இதெல்லாம் வீடியோல பார்த்து சிரிச்சாலே போதும். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு பயங்கரமான வீடியோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Zaki. It's Cyril. Bye, Subash. கதம் கதம்